கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் தவக்கால சிந்தனையாக பிரச்சனைகளை மாற்றுகிறவர் என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க உள்ளோம். திருவிவிலியத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நாம் முதல் அதிகாரத்தில் வாசிக்கின்ற பொழுது, எல்கானா என்ற மனிதனுக்கு 2 மனைவிகள் இருப்பதை பார்க்க முடிகிறது. அன்னாளுக்கோ குழந்தைகள் இல்லை, பெண்ணினாளுக்கோ குழந்தைகள் உண்டு. இது நிமித்தம் அன்னாள் தன்னுடைய இணை மனைவியின் நிமித்தம் அநேக பாடுகளை அனுபவிக்கிறார், அநேக சொல்லனா துயரங்களை அனுபவிக்கிறார். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்தில் சென்று கண்ணீர் வடித்து அழுது மன்றாடுவதை நாம் இந்த பகுதிகளிலே வாசிக்கலாம். அப்படி அவள் மனதுருகி ஜெபித்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு சென்ற பொழுது அவள் அதற்கு அப்புறம் துக்கமாக இருக்கவே இல்லை. அவர் என் பிரச்சனையை மாற்றுவார், அவர் என் குறைகளை நீக்குவார் என்று சொல்லி அவள் மன தைரியமாய் சென்றாள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? ஆண்டவருடைய சமூகத்துக்கு சென்று அவருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகளை எல்லாம் சொல்லுகிறோம். ஆனால் அதை நாம் அப்படியே விட்டு செல்கிறோமா அல்லது திரும்ப எடுத்து செல்லுகிறோமா என்றுதான் யோசித்து பார்க்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு அப்படி செய்ய முடிவதில்லை. அதனால்தான் வேதனையையும் துக்கத்தையும் அனுபவிக்கிறார். இறை வார்த்தை கூறுகிறது, திருப்பாடல்கள் 55:22 ஆண்டவர் மேல் உன் கவலைகளை போட்டுவிடு, அவர் உனக்கு ஆதரவு அளிப்பார் என்று சொல்லி இறைவார்த்தை கூறுகிறது. இன்றைக்கு நாமும் கூட அந்த அன்னாளை போல ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம் ஊற்றிவிட்டு ஆண்டவர் நிச்சயம் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து செல்லுவோம். நாமும் நம்முடைய வெற்றியை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த நாளிலும் நாம் அதற்கு ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆமென்.